ராகேலுடைய 2வது பாட்டுக்கு நம்ம போகும்போது ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது. ஜேக்கப் ஆண்டவரை நம்புறாரு. நல்லா கவனிச்சதான் புரியும். ஜேக்கப் ஆண்டவரை நம்புறாரு. கள்ளன் தான், ஏமாத்துக்காரன் தான், ஆனால் கர்த்தர் மேல் அதிகமான விசுவாசம். ஆனால் இந்த ராகேல் ஆண்டவருக்கு மேலே பாதி விசுவாசம், பாதி அவிசுவாசம். என்ன விசுவாசம்? அதனால தான் ஒருவேளை அவங்களுக்கு ஆயுசு குறைவாக இருந்துச்சோ அப்படிங்கிறது எல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பாதி விசுவாசம், பாதி அவிசுவாசம். அப்படின்னா ஆண்டவர் மேலே பாதி, இந்த தெய்வங்கள் மேல் பாதி. அன்றைக்கு அவர்கள் லாபானுடைய வீட்டில், லாபான் என்று சொன்னால் ராகேலுடைய அப்பாவுடைய வீட்டில் நிறைய தெய்வங்கள் இருந்தது, நிறைய செல்வ செழிப்புகளும் இருந்துச்சு. அப்பா பெரிய பணக்காரராக இருந்தார். அதனால் ராகேல் ஒரு தப்பு பண்ணாங்க. 20 வருஷம் பொறுத்து யாக்கோபு தன்னுடைய மனைவிகள், 4 மனைவிகள், ராகேல், லேயாள் உட்பட 2 வேலைக்காரர்கள் உட்பட 4 பேர், அதில் யாக்கோபுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வராது. அழைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பிரயாணம், ஒரு 3 நாள் பிரயாணம், 3 நாள் 7 நாள் பிரயாணம் பண்ண பின்பு அப்பா கிட்ட, மாமனார்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வராரு. யாரு? யாக்கோபு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வராரு. அது ஏன்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடந்த பெரிய பிரச்சனை. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிரச்சனை, சம்பளம் கொடுக்காத பிரச்சனை, ஏமாத்தின பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தபடினால களவாடன்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டவா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூட்டு வராரு. லாபான் அப்போ எங்கே போனார்? லாபான் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிறார் அப்படின்னு இருக்குது. மயிர் கத்திரிக்கன்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கெல்லாம் முடி நல்லா வளரும், அதை வெட்டி விடணும். அந்த வேலையை அவர் செய்ய போயிட்டார். செய்ய போன அந்த காலத்தை, அந்த நேரத்தை பயன்படுத்தி யாக்கோபு களவாடமாக என்ன பண்ணுறாரு, வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஒரு 3 நாள் பிரயாணப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. லாபானுக்கு, மாமனாருக்கு 3 நாள் பொறுத்து தான் அந்த விஷயம் சொல்லப்பட்டது. 3 நாள் பொறுத்து தான் சொல்லப்பட்ட உடனேயே அவர் ஓடி வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வீட்டில் இருந்து தெய்வங்களை காணும். அந்த தெய்வங்களை ராகேல் திருடி கொண்டாள். அப்போ ராகேல் ஒரு திருடி அப்படி என்றும் சொல்லலாம் இல்லையா? அப்பா வீட்டில் என்ன பண்ணுறாரு? திருடுறாப்புல. அதுவும் எதை திருடுறாப்புல? அப்பாவுக்கு பொண்ணையோ பொருளையோ எடுத்துட்டாப்புலன்னா விட்டு வச்சுருப்பாரு. ஆனால் தெய்வங்களை திருடுறதுனால லாபானுக்கு சங்கடம் உண்டாயிடுச்சு, பயம் உண்டாயிடுச்சு. இனிமேல் நம்ம சொத்தெல்லாம் யாருக்கு போக போகுது? யாக்கோபுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி பயந்து தான் மனுஷன் தேடி வர்றார். ஆளுங்களெல்லாம் கூட்டு என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. அந்த விஷயத்தை பார்ப்போம். இது லேயாள் செய்த ஒரு தவறு. அதனால தான் ஒரு பிரசவ வலி உண்டானதோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்குது. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான். இந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். அப்ப திருடினவன் திருடன், 1 ரூபாய் எடுத்தாலும் திருடன் இல்லையா? அப்பா கிட்ட கேட்டு வாங்குறவன் நல்லவன். அப்பாவுக்கு பாக்கெட்டில் இருந்து கையில் இருந்து எடுத்துட்டு போறான் பாருங்க, அவன் திருடன். சொந்த வீட்டிலே திருடிடுவாங்க. இன்னைக்கு அது நடக்குது, நிறைய நடக்குது. அதுதான் இங்கேயும் நடக்குது. சொந்த வீட்டில் திருடுறாங்களா? திருட்டு இல்லைன்னு இல்லை சொல்கிறாங்க. என்னத்தான் செய்யறது? ஓகேயா? அப்போ திருடிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க? அப்புறம் மாமனார் சொல்கிறாரு திருடிக்கொண்டாள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார் என்று கருது. 32 வசனம் 32 ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார் என்று இருக்குது. ராகேல் அந்த 34 ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டகச்சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்துருந்தார். பார்த்தீங்களா? ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு பலகை மாதிரி ஷீட் ஒன்று செய்வாங்க. அதுக்கு இடையில என்ன பண்ணாங்களோ அந்த தெய்வங்கள் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது அந்த தெய்வங்களை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. லாபான் வந்து வீடெல்லாம் தேடுறாரு. எல்லாருக்கும் பொட்டலங்களெல்லாம் தேடுறாங்கல்ல. தேடி பார்த்துட்டு அது கிடைக்கல. அப்புறம் லாபான் வந்து திரும்பி போகிறாரு. 2 பேருக்குள்ளாடி உடன்படிக்கை செய்து, இனிமேல் நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நானும் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ராகேல் இந்த ஒரு விஷயத்தை செய்தது எனக்கு தோணுது கர்த்தருடைய பார்வைக்கு இது பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் ஆயுஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு. பார்த்தீங்களா? ராகேலுக்கு பிள்ளையும் 2 தான் பிறந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல ராகேல். இதை திருடிக்கொண்டு வந்து இந்த சொரூபத்தை ராகேல் திருடுவதற்கு காரணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக அது வந்து கலக்குது. இந்த ராகேல் திருடி கொண்டு வந்த இந்த தெய்வங்கள் குட்டி குட்டி தெய்வங்கள் அதை வந்து ஏன் திருடிட்டு வந்தாங்கன்னா
ராகேல் வாழ்ந்த காலத்தில் இந்த தெய்வம் வந்து ராகேல் வாழ்ந்த காலத்தில் இது பயிர்களை வளரச் செய்கின்ற தெய்வம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், நம்பிக்கை இருந்தது. ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தை தரும் தெய்வம் அப்படிங்கிற ரெண்டாவது நம்பிக்கை. அப்புறம் மூன்றாவது நம்பிக்கை என்னன்னு சொன்னால் ஆஸ்திகளை பெருக செய்யும் தெய்வம். இந்த 3 விஷயங்கள் ராகேல் வாழ்ந்த காலத்தில் லாபானுடைய வீட்டில் நம்பிக்கையாக இருந்தது. அதனால தான் லாபான் என்ன பண்ணுறாரு, இவங்க போனாங்க திட்டளவாக போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே வீட்டில் இருக்கிற தெய்வங்களை பார்க்கும்போது தெய்வத்தை காணும், ஐயோ இதை எடுத்து போயிட்டாளேன்னு சொல்லி தான் இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காகத்தான், அதை பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, லாபான் ஓடிக்கிட்டு வராரு. மற்றபடி பாசத்துல எல்லாம் வரலை. சொல்கிறாரு வந்து பார்த்தோன்னு, நான் உனக்கு மேலதாளம் வாத்தியெல்லாம் வச்சு நான் உன்னை வழி அனுப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. தெய்வத்தை காணும். அதனால் அதை தேடி எடுத்து தன்னுடைய வீட்டில் திரும்பவும் கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லாபான் ஓடி வந்தார். ராகேல் இதை தவறாக செய்து விட்டாள். இதுதான் ராகேல் செய்த தவறு. அதனாலே ராகேலுக்கு ஆயுஷ் நாட்கள் எல்லாம் குறைஞ்சு உண்மையிலேயே சடுதியிலே மரணம். ஆயுஷ் நாட்கள் ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா லேயாள் உயிரோடு இருக்கிறாப்புல, மற்ற 2 வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ராகேல் கர்த்தர் சொன்ன தேசத்தில் வந்து சேர முடியவில்லை, பாதி வழியில் இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நல்லா தேடணும். புரிஞ்சுதுங்களா? ஆயுஷ் நாட்கள் கூட அவர் கையில் தாங்க இருக்குது. இப்போ ராகேலை கர்த்தர் நினச்சதுனால தான் பிள்ளை கிடைச்சிது. யாக்கோவை போய்ட்டு கடிச்சிக்கிட்டே இருந்தாப்புல, கவ்விக்கிட்டே இருந்தாப்புல, புதறிக்கிட்டே இருந்தாப்புல. ஆனால் கர்த்தர் நினைச்சதுக்கப்புறம் தான் ராகேலுக்கு பிள்ளையை கிடைச்சிது. அதே மாதிரி இந்த சொரூபங்களை திருடி கொண்டு வந்ததுனால கர்த்தர் பார்த்தார், நீ என்ன மறந்துட்டியே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தர் அந்த பிரசவத்திலே வழிபடுத்து ராகேலுக்கு மரணம் விட்டார். ஹல்லேலூயா என்று நாம் யோகிக்கலாம்.